ஹாய்மா. இந்த தாயை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த கற்பூரவள்ளி தாயன்னு சொல்லுவோம். எல்லார் வீட்லையும் செடியில் வச்சிருப்பது. இல்லைன்னா கூட ஒரு தொட்டியில் சின்னதாக ஒரு செடி வச்சு வைங்க. இப்போ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு தாயா. இது சின்ன பசங்களுக்கும் பெரியவங்களுக்கும் நல்லா யூஸ் ஆகிற ஒரு தாயா. அல்லது சில பேர் அப்படியே சாப்பிட்ருவாங்க. சில பசங்க சாப்பிட மாட்டேன்றவங்களுக்கு ரசமாக வச்சு கொடுத்தோம்னாலும், சாதம் போட்டு பிசைஞ்சு கொடுத்தோம்னா தொண்டை வலி, சளி, இரும்பல், இந்த மார் சளி சேர்ந்ததுக்கு எல்லாத்துக்குமே இது ரொம்ப யூஸ் ஆகும். பெரியவங்களும் சூடாக ஒரு கிளாஸ் ரசம் இதை குடிச்சோம்னா தொண்டை வலிக்கு இதமாக இருக்கும். இது ரசம் எப்படி செய்கிறது, சிம்பிளாக ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு ஸ்பூன் தனியா, ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு போட்டு நல்லா ஒன்றும் பாதியமாக இடித்து எடுத்துக்கும். வேணும்னா இது மிக்ஸி கப்லையும் போட்டு எடுத்துக்கலாம். நான் இதை அப்படியே உரல்ல போட்டு இடிச்சுக்கிட்டேன். கூடவே ஒரு 4 பல்லு பூண்டு போட்டு இடித்து தனியாக எடுத்து வச்சுப்போம். ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் அளவு புளி போட்டு சுடுதண்ணி ஊற்றி ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஊற வச்சு எடுத்துன்னு பிற்பாடு இந்த தையை நல்லா 2 வாட்டி அழைச்சிட்டு, 2 வாட்டி இல்லை 3 வாட்டி கூட அழைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா தும்மு இருக்கும் தொட்டு. அழைச்சி தையை சின்ன சின்ன துண்டங்களாக கட் பண்ணி எடுத்து வச்சு நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு, சீரகம், கொஞ்சமாக வெந்தயம் போட்டு கடுகு நல்லா பொடிஞ்சு வந்தது ஒரு 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுருங்க. கருவேப்பிலை போட்டு நம்ம தட்டி வச்சு இந்த மிளகு சீரகமும் இடித்து வச்சுருந்து போட்டு ஒரு நிமிஷம் வதக்கிவோம். வதக்கின பிற்பாடு நம்ம கட் பண்ணி வச்ச கற்பூரவள்ளி தாயம் போட்டு வதக்கலாம். கூடவே உப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயம் போட்டு தாயை நல்லா கொஞ்சம் வதங்கி வர்ற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் அப்படி வதக்கி விட்டுடலாம். வதக்கி விட்ட பிற்பாடு புளியை நல்லா ஊற வச்ச புளியை கரைச்சி ஒரு கப் தண்ணி ஊற்றி சேர்த்து அதெல்லாம் ஊற்றிக்கலாம். இது தண்ணி உங்கள் திட்டம் பார்த்து ஊற்றிக்கோங்கப்பா. புளிப்பு பார்த்து நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கு உப்பும் டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் வெல்லம் போட்டுக்கலாம். வெல்லம் உங்கள் சாய்ஸ் தான்ப்பா. வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைனாலும் பரவாயில்ல. ஏன்னா வெல்லம் போட்டால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும். அதனால் வெல்லம் போட்டு ரசம் மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொச்சி வரட்டும். கொச்சாதான் அந்த தையில் இருக்கிற சாரெல்லாம் அந்த ரசத்தில் இறங்கும். கொச்சிருந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சூடாக ஒரு கிளாஸ் ரசம் ஊற்றி குடித்தோம்னா தொண்டை வலிக்கு நல்லா இதமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை செஞ்சுருப்பீங்க. ஒரு வேளை செய்யாதவங்க செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.